கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு முக்கியமான ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த முக்கியமான ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் செக்டாரில் வந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இது ஒரு நல்ல சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ வேல்யூவேஷன் பேசிஸ்லேயுமே இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய செக்டார் என்ன அப்படின்னா பவர் செக்டார். ஏன் பவர் செக்டாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது இந்தியா இருக்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்து. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் வந்து ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டில். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பவர் செக்டாரோடைய டேட்டா பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 136 கிகாவாட்லேருந்து 240 கிகாவாட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிமாண்ட் வந்து சாலிடாக வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ நம்மளும் ஆப்வியஸாக நம்ம வந்து பவர் செக்டாரோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கரண்ட் எந்தளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து முக்கியம் அப்படிங்கிறதும் எந்தளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது மேனுஃபேக்சரிங்கு செக்டர்ஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து டெவலப் ஆகிறதுனால. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து டேட்டா பாயிண்ட்டும் வந்து ப்ரூவ் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டாரோடைய க்ரோத் வந்து கிட்டத்தட்ட 60% இருக்குது அப்படிங்கிறது வந்து பவர் மினிஸ்ட்ரியே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர் மினிஸ்ட்ரியே வந்து டேட்டா பாயிண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 60% வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஹீட் வேவும் கிளைமேட் சேஞ்சும் இன்க்ரீஸ் ஆனதுனால இது வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டாரில் வந்து சடன் ஒரு ஜம்ப்பு வந்து கொடுத்துருக்கு. பவர் கன்சம்ஷனில் கிட்டத்தட்ட 19% வந்து சடன் ஜம்ப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பவர் செக்டாரோடைய கன்சப்ஷன். ஸோ கன்சப்ஷன் வந்து பீப்புள் வந்து 19% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நார்மல் கன்சம்ஷனோட. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா அப்படிங்கிறதும் பவர் செக்டாரோடைய டிமாண்டை காட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய சிப்ஸ் வந்து ஜிபியூன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜிபியூ ப்ராசஸிங் சிப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்வென்ஷனாக இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஏன்னா ஏஐ மாடல்ஸ் எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த ஜிபியூ ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வேணும். ஸோ இந்த மாதிரியான சிப்ஸு நார்மலாகவே இப்போது ப்ரொடக்ஷனுக்கும் சரி அதை ரன் பண்ணுறதுக்கும் சரி டேட்டா சென்டரில் வந்து அதிகமான பவர் கன்சம்ஷன் தேவைப்படுது. இப்போ கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய டெவலப்மெண்ட் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிற இடமே வந்து எனர்ஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அந்த கரண்ட் கன்சம்ஷனும் பவர் கன்சம்ஷனும் அந்தளவுக்கு கண்டினியூஸாக தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்னோவேஷன் பிரேக் வராமல் இது இன்னும் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் வெயிட்டேஜ் வந்து பவர் செக்டாருக்கு இருக்குது. ஸோ அப்போது இந்த பவர் செக்டார் அப்படிங்கிறது வந்து ஏஐலையும் ஒரு பார்ட்டாக ப்ளே பண்ணுது. இந்தியாவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு டெவலப்மெண்ட்டில் இப்போ இருக்குது, ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம யூஎஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிகைனில் தான் இருக்கும். சைனாவுக்குமே பிகைனில் தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய இப்போது டாடா குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இறங்கியிருக்காங்க, ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேயும் வந்து இறங்கியிருக்காங்க, அதுவும் போட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான சிப்பு ப்ராசஸிங் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து ஏஐயும் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பவர் செக்டாரோடைய டிமாண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா REC லிமிடெட். REC லிமிடெட் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 558க்கு சேல் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மேஜர் ஸ்டேக் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ அவங்க தான் வந்து ப்ரொமோட்டர்ஸு. ஸோ அதனால தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்கிறோம். பப்ளிக் செக்டர் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ரீசன் வந்து இதுதான், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கம்பெனி. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை புஷ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸு நிறைய ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த செக்டாருக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனி மூலமாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும், அதாவது பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருக்கும், கவர்மெண்ட் வந்து நடத்துவாங்க. ஸோ மேஜராக வந்து கவர்மெண்ட் நடத்துவாங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனி தான் REC லிமிடெட். ஸோ இவங்க வந்து மேஜராக பவர் செக்டாரில் யாரெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ, பவர் செக்டார் யாரெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்குறது தான் இந்த கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய வளர்ச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து வரும். இதுதான் மேஜர் பார்ட்டு. இவங்க வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்லி பவர் செக்டார் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். ஸோ பவர் செக்டார் டிமாண்ட் இருக்கும்போது அதோடைய சேல்ஸு அண்டு க்ரோத்தும் வந்து இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக
அவங்களுடைய ரெவன்யூவும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு பிஸ்னஸ் மாடல் இவங்களுது. இது ஒன்று தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். அசட் குவாலிட்டி, அதாவது இந்த மாதிரி லோன் கொடுக்குற கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்னா அசட் குவாலிட்டி நம்ம பார்ப்போம். அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட், எத்தனை பேருக்கு லோன் கொடுத்து திருப்பி கொடுக்காமல் இருக்காங்க, அது எத்தனை பர்சன்டேஜ் டோட்டல் அசட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுதான் என்பின்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிறது. இப்போது அது எல்லா பேங்கிங் செக்டர், லோன் செக்டர் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை பார்ப்போம், அந்த ஃபினான்ஷியல் செக்டருக்கு எல்லாத்துக்குமே. அதில் என்பியில் பார்த்திங்கன்னா கிராஸ் என்பிஏ வந்து 3.4%, நெட் என்பிஏ 1%. இது பிலோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இது அசட் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. ஸோ ஆர்இசி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் 558 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிஇஜி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபேக்டர். பிஇஜி ரேஷியோனா என்னென்னா, பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 10, லோயஸ்ட் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ சீப்பஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான பிஇ ரேஷியோ கம்மியாக வாங்கும்போது அதோடைய ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து வேல்யூஷன் பேசிஸ்லையுமே நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. பிஇஜி ரேஷியோங்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் டு ஏர்னிங் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ஏர்னிங்க்கு எவ்வளோ நம்ம ப்ரைஸ் கொடுக்குறோங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதோடைய க்ரோத்தும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பிஇஜி ரேஷியோங்கிறது பிலோ 1 இருக்கணும். இதுவும் 0.53 இருக்குது. ஸோ பிலோ 1 இருந்தாலே பெஸ்ட் அப்படிங்கும்போது 0.53ங்கும்போது இதுவும் பெஸ்ட் பார்ட்டில் தான் இருக்குது. இது ஒரு சில கம்பெனிஸ்க்கு எபோ 1 இருந்தாலும் இல்லை 1 இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த கம்பெனியுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து நம்ம பார்ப்போம், அதாவது பிஸ்னஸ் மாடல் என்ன, க்ரோத் என்னங்கிறது. ஆனால் பிஇஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி பிஇஜிலையும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வேல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஒரு சேஃப்டி வந்து நமக்கு கிடைக்குது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ROE வந்து 18க்கு மேலே இருக்கணும். இது 22 இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு பெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து ROE, நீங்கள் கொடுக்கக்கூடிய 100 ரூபாய்க்கு 122 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 3065 கோடியிலேருந்து 4079 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல இன்க்ரீஸு. அதே மாதிரி இயர்லி ப்ராஃபிட் பார்க்கும்போது 11167 கோடியிலேருந்து 14145 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. அதே மாதிரி டிஇ ஹோல்டிங், மெயினாக HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கு. 14.16%லேருந்து 15.44% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FI வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க அக்யூர் பண்ணதை விடவுமே அவங்க செல் பண்ணது ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அதர் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க செல் பண்ணது ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணியிருக்காங்க. இதில் அதாவது அரௌண்டு 0.23% அந்த லெவலுக்கு தான் வரும். டிஇ ஹோல்டிங் வந்து 1% வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1%க்கு எபோவ் வந்துடுது. 14.6%லேருந்து 15.44% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நெட்டாக வந்து பையிங் தான், டிமாண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது, பையிங் தான் அதிகமாக இருக்குது, ஹோல்டிங் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இது வந்து 450 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரைஸு. இதுவுமே வந்து பெஸ்ட் வேல்யூஷனில் தான் இருக்குது பிஇஜி ரேஷியோ படி. இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய பிஸ்னஸ் மாடலும் சேம் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில் லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், PFC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ 8 இருக்குது. ஸோ பெஸ்ட்டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைமில் எப்போவுமே வந்து பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்கினீங்கனாலே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போது க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரி டிமாண்ட் இருக்கும்போது இந்த பிஇ ரேஷியோவில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரேர் தான். இது கிடைக்கிது அப்படிங்கும்போது இது ஒரு பெஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, பப்ளிக் கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறதுனால அது வந்து மோஸ்ட்லி ஆட்சி மாற்றம் நடந்தால் தான் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் வரும். ஆனால் இப்போ நமக்கு தெரியும் ஆட்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இது மாறாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால க்ரோத்து, சஸ்டைனபிலிட்டி இருக்கும். ஆட்சி மாறுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கெலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்போதைக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆட்சி வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம்ங்கிறது ரேரு. ஸோ எகெயின் சேம் கவர்மெண்ட்டாக தான் வரப்போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெருசு லெவலில் இம்பேக்ட் ஆகாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ ROE வந்து 20. ஸோ இதுவும் வந்து 18%க்கு மேலே இருக்குது. ஸோ பெஸ்ட்டு. குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வந்து 5241 கோடி இருக்குது, 6294 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஜம்ப் 1000 கோடி. அதே மாதிரி லாஸ்ட் இயர் டு 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டா கிட்டத்தட்ட 21,179 கோடியிலேருந்து 25,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜாக நான் சொல்கிறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸு.
அதே மாதிரி டிஇ ஹோல்டிங்கும் வந்து 17.47%லேருந்து கிட்டத்தட்ட 18.21% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஇ வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய இன்ஸ்டியூஷனுடைய ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே நான் வந்து பொட்டன்ஷியல் கம்பெனியாக பார்க்குறேன். இந்த கம்பெனிலையும் பொறுத்தவரைக்கும் கிராஸ் என்பிஏ வந்து இதுவுமே ஆவரேஜ் அதையோட சேம் தான். இது 3.40%, நெட் என்பிஏ வந்து 0.98. ஸோ பிலோ 1% தான் இருக்குது. அதனால் வந்து அசட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ லோனை ரெக்கவரி பண்ணுறதுலையும் நல்லாயிருக்கு. டெடிக்கேட்டட் டீம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க அந்த அசட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக கன்சிடர் பண்ணலாம்.